ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஷெரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா லிவைவ் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் ஒரு பார்டர் சிட்டியில் இருக்கும். போலாண்டுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய பார்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிட்டி இது தான். LVIV அப்படின்ற இந்த ஊரில் நேற்று ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான ஒரு அட்டாக்கும் இல்லை, எதுவும் இல்லை. ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கே இருக்கவங்க. ஆனால் நம்ம இப்போ அடுத்து போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைண்ட் ஆஃப் நாளைக்கு காலையில் நானே உயிரோடு இருப்பானு கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரஷ்யா தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா கீவ் சிட்டி. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நியூஸில் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. 24/7 வந்து பார்த்திங்கன்னா லைவ் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. 10,000 ட்ரோன்ஸும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மிசைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பாக. அண்டு நிறைய வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனுடைய பேசஸ்லேருந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குது. அதே மாதிரி உக்ரைனும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் ரஷ்யாவுடைய கன் பவுடர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து 600 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் காட்டுது. ரோட்ஸ் எப்படி இருக்குது, ரூட் எப்படி இருக்குது, போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி எதனா நம்மளை ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடையாது. இந்த இடத்துக்கு போனால் ஆபத்துன்னு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து போகிறோம். ஸோ என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். அண்ட் தாரா வந்து பார்த்திங்கன்னா ஆல் செட் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணிட்டேன். அண்ட் நம்பர் பிளேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய நம்பர் பிளேட் உடஞ்சிருந்தது. இப்போ புது நம்பர் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டேன். இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளுடைய இந்தியன் நம்பர் பிளேட்டை. ஓம் நம சிவாய. ஸோ போகிற வழியில் ஃபியூல் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் மோஸ்ட்லி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரௌட் ஃபண்டிங்கில் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்க, டொனேட் பண்ணி. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி நான் அதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். UPI ID யூஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது லிமிட் அதெல்லாமே இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கீழே. இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வண்டியில் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக வராங்க. இந்த லிவைவ் சிட்டியில் எவ்வளோ ஒரு டிராஃபிக் பாருங்கள், இன்கமிங் டிராஃபிக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா உக்ரைன்லேருந்து அந்த கீவ் சிட்டிலேருந்து வரக்கூடிய ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லிவைவ் சிட்டிக்கு வந்துட்டுருக்காங்க படம் எடுத்து. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ டிராஃபிக் நம்மளால் பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. உள்ள சிட்டிக்குள்ளே போகிற ஒரு ரூட்டில் ஏகப்பட்ட பஸ்ஸு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆளுங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு உக்ரைன்லேயே சேஃபான ஒரு இடம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற ஒரு பிளேஸ் மட்டும்தான். அதை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரஷ்யா மிசைல்ஸ் லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக்கு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு உக்ரைனியன் பைக்கர். ஹலோ. ஃபுல் டேங்க். யா ஃபுல். Do pełnego? யா. Jaka do połowy? நான் பேசலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே அவர் கிளம்பிட்டார். அவரும் மேபி பேச தான் நிப்பாட்டியிருப்பார். ஒரு வேளை நம்ம உங்கள் மொழி பேச மாட்டோன்னு அவர் கிளம்பிட்டு இருப்பார் போல இருக்கு. ஹவு மச்? Karta? ஒன் மொமெண்ட். நான் ஸ்பானிஷ்லாம் பேசுகிறேன். ஸ்பானிஷ் எல்லா மொழியும் கலந்து. நோ. 1600 நம்ம ஒரு காசுக்கு இருக்குது. 800 இவங்க ஒரு காசுக்கு. தேங்க்யூ. நான் ஆக்சுவலாக அந்த பைக்கரை பார்த்து தான் நான் எனக்கு இன்னும் ஃபியூல் இருக்குது நிறையவே. நான் நிப்பாட்டினதுக்கு ரீசனே சரி ஓகே பேசுவோம் அப்படின்ட்டு தான் நிப்பாட்டலாம் நினச்சேன். நிப்பாட்டினதே அதுக்கு தான். ஆனால் தலைவர் பார்த்தாரு, இவன் நம்ம ஊருக்காரன் இல்லைடா, வேறு யாரோ ஊருக்காரன்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக எந்த ஊருன்னு பார்க்கறதுக்காக நிப்பாட்டினார் போல வந்தார் போல இருக்குது. இவன் நம்ம மொழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. ஏன்னா நீங்கள் ரஷ்யா வீடியோ போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் வந்திருக்கும். அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதுன்றதுனால அந்த பயத்திலே நம்மகிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா நான் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் எங்கே தப்பாக பேசிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரூடாக தெரியும். அது அவங்க ரூடாக இருக்கிறதில்ல, அவங்களுடைய ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லலாம் நம்ம. வெல்கம் டு வார் ஜோன் அப்படின்ற மாதிரி இருக்குது. சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரோடு எல்லாமே செம்ம டேமேஜ் ஆகிருக்கு. இதை பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஷட் டவுன் பண்ணி வச்சுருக்காங்க.
இந்த ஒரு ரோடு அப்படியே வந்து 2 வேவாக மாற்றி அனுப்பி விட்டுட்ருக்காங்க. பட் ஆனால் வந்து மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியல. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமஃப்ளேஜில் ஃபுல்லாக அந்த பங்க் ஹவுசஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து கேமஃப்ளேஜில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மிலிட்ரி ஆளுங்களாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸெல்லாம் இருக்கும்ல அதில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வார்னால் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குறேன் இதெல்லாத்தையும். இங்கே பாருங்க, இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக டெமாலிஷ் ஆகிருக்கு. ஓகே மக்களே, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 400 கிலோமீட்டர் வரைக்குமே கவர் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீவ் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். வெஹிக்கல்ஸுடைய மூவிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையவே இருக்குது. இந்த பக்கம் போகிற வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் போகிற வெஹிக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது. பட் ஆனால் என்னென்னா வந்து ரோட் டேமேஜ் எல்லாமே அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. அங்கங்கே வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பிரிட்ஜஸ் அதெல்லாமே வந்து இடிஞ்சிருக்கு. ப்ளஸ் பங்க் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கங்கே மறைமுகமாக வச்சுருக்காங்க. எதையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் கண்ணில் படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியராக இருக்கல. நம்ம வந்து ரொம்ப உத்து பார்த்தோன்னா தான் அப்படி ஒரு பங்க் ஹவுஸ் இருக்குது அப்படின்றதே வந்து நம்மளுக்கு தெரிய வரும். கைண்ட் ஆஃப் வந்து இது என்றைக்குமே வந்து சரித்திரத்தில் அப்படியே வந்து இருந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போது நம்ம வந்து உக்ரைனில் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு, அதுவும் தமிழ்நாடு ரிஜிஸ்டர்ட் பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த ஹோட்டல் ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவங்க வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. பட் booking.comல பண்ணலாமா அப்படிங்கிறத பண்ணால் இல்லை நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம், அந்த லிங்க்கில் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நான் வந்து அந்த மாதிரி வந்து லிங்க்லலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வேறு ஒரு ஹோட்டல் ஒன்று புக் பண்ணியிருக்கேன். அந்த ஹோட்டலுக்கு கீழே பேஸ்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டலுக்கு கீழே பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்குது பார்த்திங்களா, அதையே வந்து பார்த்திங்கன்னா வந்து பங்க் ஹவுஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி வந்து அதில் போய் நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பைக்குக்கான பார்க்கிங் மட்டும் வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு ஃபிகர் அவுட் பண்ணணும். அந்த பார்க்கிங் இருக்க ஸ்பாட்டை வந்து இவங்க பங்க் ஹவுஸாக வச்சுருக்கிறதுனால வந்து மேபி உள்ள பார்க்கிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் பார்க் பண்ணுறதுக்கான பிளேசஸ் வந்து நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து ரிவ்யூஸில் எல்லாமே பார்த்தேன். என்னென்னா என்னோடய சேஃப்டி மட்டும் நான் பார்க்க முடியாது, இப்போது தாராவுடைய சேஃப்டியுமே பார்க்கணும். இல்லை பண்ணிகிட்ருக்கேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல. பட்டு போல வாங்க, கனவுல கூட வந்து நினச்சி பார்க்க முடியாத ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக உள்ளே போகும்போது, ஏன்னா வந்து இதுவே நம்மளுடைய கடைசி நாளாக கூட இருக்கலாம், இல்லை இதுவே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கடைசி ரைடாக கூட இருக்கலாம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் நடக்காது மோஸ்ட்லி. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மூளை யோசிக்கிறத வந்து நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ அதோடைய இமேஜினேஷன்ஸ்க்கு வந்து அளவே கிடையாது. ஸோ அது பாட்டு அது போக்கில் அது யோசிச்சுட்டே தான் இருக்குது. நம்ம பாட்டு நம்ம போயிட்டு நம்ம பண்ண வேண்டியதாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அண்டு போவாங்க கீவ் சிட்டிக்குள்ளே போவோம். கரெக்டாக இங்கேருந்து இன்னும் வந்து 130 கிலோமீட்டர் இருக்குது. 3:30க்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மத்தியானம் 2 மணி ஆகுது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வியப்பாக பார்க்குறாங்க. தட் இந்தியன் ரிஜிஸ்டர்ட் பைக் இந்நேரத்தில் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வார் நடக்கிற ஏரியாவுக்கோ இல்லை வார் நடக்கிற கண்ட்ரீஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் போனதில்லை. லைவாக வார் இருக்கிறப்போ நான் வந்து எங்கேயுமே வந்து என்ட்ரு ஆனது கிடையாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம். அதனால் வந்து எப்படி இருக்கும் என்ன ஏது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது. அது ஒரு ஃபீலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். நான் வந்து உண்மையிலே இப்போ வந்து நான் வந்து பயப்படணுமா இல்லைனா வந்து நான் கவலைப்படணுமா இல்லைனா வந்து இதை வந்து அந்த ஒரு ஃபீலை வந்து நான் என்ஜாய் பண்ணணுமா, இங்கே இருக்க மக்களுக்காக நான் வந்து வருத்தப்படணுமா, எனக்கு எதுவுமே புரியல. என்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. இப்போ நான் கரண்ட்டாக என் மைண்ட் செட் இருக்கிற ஃபீலிங்ஸை கைண்ட் ஆஃப் வந்து புட்டினுக்கு என்னன்னா அவரோட கண்ட்ரியை அவர் வந்து சேவ் பண்ணிக்கணும். பட் ஆனால் ஜெலன்ஸ்கி வந்து யாருக்கிட்டேருந்து அவரோட கண்ட்ரியை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா வந்து ரஷ்யா தான் வந்து உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோவியட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலீவ் பண்ணி விட்டது. ஆக்சுவலாக எல்லாருமே இவங்க ரஷ்யன்ஸாக இருக்கட்டும் உக்ரைனியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஒன்று தானே. நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ ரஷ்யன்ஸு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ உக்ரைனியன்ஸாக இருக்காங்க. பட் வந்து ரஷ்யாவை பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி உக்ரைனியன்ஸும் இருக்காங்க. ரஷ்யா தான் எங்களுக்கு வேணுன்ற உக்ரைனியன்ஸும் இருக்காங்க. இப்போ ரஷ்யாவில் இருக்க மக்களுக்கும் போர் வேணாம், உக்ரைனில் இருக்க மக்களுக்கும் போர் வேணாம். ஆனால் ரெண்டு நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து
லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த வெஹிக்கல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆர்மி வெஹிக்கல்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சப்ளைஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக கற்பனையில் யோசிச்சிருப்போம். கரெக்டாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். இங்கேருந்து எங்கன்னா வந்து மிசைல் உண்டா எப்படி இருக்கும், நம்ம முன்னாடி வந்து இது வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சிருப்போம். பட் ஆனால் லிட்டரலாக வந்து அதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு லொக்கேஷன்லேருந்து நம்ம இமேஜின் பண்ணுற விஷயம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக விவசாய நிலம் தான் இதெல்லாமே. நிறைய நியூஸ் சேனல்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உக்ரைனில் விவசாய நிலமே வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து பாருங்கள் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. விவசாய நிலத்துக்கு நடுவில் வந்து நிறைய ட்ராக்ஸ் போகுது. வெஹிக்கிள் போனதுக்கான மார்க்கிங்ஸ் வந்து தெரியுது கிளியராக. என்ன விவசாய டிராக்டரா, பயங்கரமாக இருக்கேப்பா இது. இதை பாருங்கள் பங்கரு ஃபுல்லாக தெரிஞ்சுங்களா, அதை பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு. ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடச்சிருக்காங்க. ஐயோ ஆப்பா, இங்கே பாருங்க கைஸ், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலி இந்த இடமே. அப்பா, எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்களா. கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க போருக்கு. எங்கெங்கெல்லாம் வந்து இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க, பேஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், கீவ் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம. அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக சிட்டி சென்டருக்கு வந்து 18 கிலோமீட்டர். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கர்ஸ் இருக்குது. இதோ என் ரைட் சைடில் கூட பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கர் அப்படிலாம் ஒன்று இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இந்த ரோடை பிளாக் பண்ணுறதுக்கான திங்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க அங்கங்கே. ஏன்னா எதுவுமே வந்து இப்போ நீங்கள் மேலேருந்து சேட்டலைட் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே தெரியக்கூடாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதுக்கி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே. ஆனால் அந்த பில்டிங்கில் ஒரு ஓட்டை, எவ்வளோ பெரிய ஒரு ஓட்டை இருந்தது பாருங்கள். நான் ஷாக் ஆகிட்டேன் அதை பார்த்த உடனே. கொய்யால எப்படி வந்து அடிச்சிருக்கிறா மிசைலு அப்படின்னு நம்மளால் நம்பவே முடியல. இதெல்லாம் வந்து எப்படி, ஏன்னா புல்லட் ஹோல்ஸ் எல்லாம் இருக்காதுல்ல. ரஷ்யன் படம் வந்து இது உள்ளெல்லாம் வந்து பை லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரல, ஃபுல்லாக ஏர் ஸ்ட்ரைக் தான் பண்ணிட்டு இருக்காங்க கீவ் சிட்டியில். பட் எப்படி வந்து புல்லட் ஹோல்ஸ் தான் இருக்கும், ஒரு வேளை வந்து இவங்களே சுட்டுக்கிட்டு பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. இந்த பாருங்க, நம்ம நிறைய இடத்துல இது பார்த்தீங்களா ரைட் சைடில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கர்ஸ் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையுமே. ஆனால் வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விசிபிலிட்டி கிடையாது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது ஒரு பங்கர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் ஸ்ட்ரைக் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துலையோ அந்த மாதிரிலாம் பண்ணல. ரைட்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க கட்டிக்கிட்டு இருக்க இடமா என்ன கதைனே ஒன்றுமே புரியலையே. முடிஞ்சிச்சு. இப்போ ரைட் சைடில் பாருங்களா, ஓப்பா ஃபுல்லாக அடிச்சு. அது வந்து ஒரு மிலிட்ரி பேஸ் கைஸ். அந்த மிலிட்ரி பேஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடித்து காலி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, நான் கரெக்டாக வந்து அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியலையப்பா. இங்கெல்லாம் வந்து மிலிட்ரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிக்கிறாங்க போல இருக்கு. வெல்கம் டு கீவ். எல்லா கடையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனில் தான் இருக்குது, எதுவுமே க்ளோஸ் இல்லை. ஷாப்பிங் சென்டர்லேருந்து எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது இங்கே. ராத்திரி ஆனால் தான் சந்திரமுகி வெளியே வருவான்ற மாதிரி ராத்திரி ஆனால் தான் ரஷ்யா வந்து மிசைல்ஸை போடுறாங்க. ஒரு செகண்ட் மக்கள் ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளோ ஸ்பீடாக சைடில் பாசிங் கொடுக்குறேன். மிசைல் தான் சைடில் போதும்னு நினச்சிட்டேங்க நான். ஆனால் வார்னு ஒன்று நடக்காத மாதிரியே தான் இருக்காங்க எல்லோரும். வாருன்றதை விடுங்க, ரஷ்யா உக்கரா தாண்டவம் அப்படி இப்படின்லாம் வந்து எல்லா நியூஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே இங்கே. நிறைய பில்டிங் அடி வாங்கியிருக்கு நிறைய இடத்துல, அது மட்டும் வந்து நம்ம பார்க்கும்போதே தெரியுது. பட் ஆனால் வந்து மக்கள் வந்து ரொம்பவே நார்மலாக தான் இருக்காங்க. இதுதான் சிட்டி சென்டர். வாவ், லெஃப்ட் சைடில் அப்படியே இந்த ரஷ்யாவில் இருக்கிற ஆர்கிடெக்சர் மாதிரியே தான் இருக்குது இங்கே பில்டிங்ஸ் எல்லாமே. இங்கெல்லாம் வந்து இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும். சூப்பராக இருக்குது இதெல்லாம். நியூஸ்லலாம் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக ஃபேக் ப்ராப்பகண்டா பண்ணுறாங்களா கவர்மெண்ட்டு. இந்த வார் கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, அந்த மீடியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலே.
ஸோ அது வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணதோ உலக மக்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்லவங்க. ஸோ நான் இப்போ கூட சொல்கிறேன், உக்ரைன் மக்களை பற்றி வந்து நான் சொல்லலை. இந்த ஒரு அரசாங்கம் இருக்குது பார்த்தீங்களா, எதிர்கட்சியிலேருந்து எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. எதிர்கட்சியிலேருந்து யாராச்சும் வந்து கேட்குறதுக்கு ஆளுன்னு யாராச்சும் இருந்தால் தானே வந்து ரைட்டு தப்புன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். ஒரு பயம் இருக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்காக இருந்தாலும். எதிர்கட்சியே தவறாடா, தூக்கி உட்கார விடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சார் நம்ம ஜெலன்ஸ்கி ஐயா. எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். ஆனால் கர்ஃப்யூ டைம் ஆரம்பிச்சுன்னா வந்து ரோடே காலியாக கிடக்கும் எனக்கு தெரிஞ்சு. சூப்பர் கார்லாம் போயிட்டுருக்குப்பா, போர்ஷே ஜிடிஆர். ஆஹா, கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிக்குது கைஸ். ஓடுறா கோபால், ஓடுறா ரூமுக்கு ஒன்றுண்டா ஓடா. இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே தான் வந்து நிறைய பேர் இருக்காங்களே, இந்த வீடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லூஸ் பண்ணவங்கலாம். ஸோ நம்ம அங்கெல்லாம் வந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்ட்டுன்னு. நம்மளால் எதனா வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா வந்து நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிட்டு வருவோம் அவங்களுக்குலாம். வெறும் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து காசு சம்பாரிச்சிட்டு போகிறதுக்கு மட்டும் கிடையாதுல்ல. நம்மளால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக இந்த நாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக எதனா பண்ணிட்டு போகணும். நம்ம பார்ப்போம் போயிட்டு. சப்போஸ் யாருக்காச்சும் வந்து ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே மக்களே, ரூமுக்கு ரீச் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷும் ஆகிட்டேன். என்னடா இது வர வழியிலலாம் வந்து எதையுமே காணோம். ஏதோ சிட்டி நடுவில் வந்து தாக்குதல், பயங்கரமான தாக்குதல், 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு தாக்குதல் அப்படி இப்படின்னு நியூஸ்லாம் வந்து பயங்கரமாக பரபரப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தா புறா பயிலும் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. 3 கிலோமீட்டருக்கு 3/4 மணி நேரம் டிராஃபிக்கு இங்கே. பட்டு எப்படியோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். அண்ட் என்னென்னா இங்கே வந்து இந்த அலாரம், இந்த ஏர் அலாரம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, க்ளோரி டு உக்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு. ஸோ இதில் வந்து நம்மளுடைய எந்தெந்த சிட்டியோ அந்த சிட்டியை சேவ் பண்ணி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் எதனா வந்து மிசைல் ஸ்ட்ரைக் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே அலாரம் அடிக்கும். நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் போயிடலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு லொக்கேஷன்ஸ் காமிக்குது பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, மீன்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஷெல்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இருக்கிற பில்டிங்க்கு கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷெல்டர் இருக்குது. இதை பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த அட்ரஸ்ஸு என்ன இது டீட்டெயில்ஸு அதோடய கோஆர்டினேட்ஸு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக எல்லாமே வந்துடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு இன்கேஸ் உக்ரைனுக்கு வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா. அண்டு ஆக்சுவலாக இவங்க சொன்னபடி அடி வாங்கின இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த புச்சான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புச்சான்ற ஏரியாவும் இந்த ஹோஸ்டமல் இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமான அடி. இதை தான் வந்து நம்ம வர வழியில் பார்த்தோம் ஆக்சுவலாக பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது. ஸோ கீவ் சிட்டிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த விதமான ஒரு தாக்குதலும் நடத்தலை. இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா வந்து டவர் பிரிட்ஜ் மீன்ஸ் சிக்னல் டவர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த டவரை வந்து டிவி டவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் நம்ம வந்து நாளைக்கு போய் பார்க்கலாம். அண்ட் இந்த இடத்தையும் வந்து நம்ம நாளைக்கு போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு குடவுன் மாதிரி ஒரு ஸ்பாட்டு, அந்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா வந்து முழுசாக டிஸ்ட்ராய் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இன்னொரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே ஒரு பெரிய சைஸ் ஓட்டை கைஸ், பயங்கரமான ஒரு அந்த மிசைல் உள்ளே போனதுக்கான அடையாளம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சது. அது வந்து கோபுரோவில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. அது வந்து இந்த ஏரியாவை ஒட்டி இருக்க ஒரு பில்டிங் தான். ஹைவேலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோன்னா இந்த இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு லொக்கேஷன்ஸ்லாம் வந்துடும். பட் மற்றபடி வந்து கீவ் சிட்டிக்குள்ளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து ரொம்ப நார்மலாக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுவாக தான் இருக்காங்க. கைண்ட் ஆஃப் இந்த வீடியோஸ்லையோ இல்லைனா நியூஸ்லேயோ வந்து சொல்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லலாம் வந்து கிடையாதுங்க. அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு தாக்குதல் அப்படின்னாங்க. பட் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இங்கே இல்லை இப்போதைக்கு. மேபி அதான் நைட் ஆனவனே தான் சந்திரமுகி வரும்ன்ற மாதிரி நைட் ஆனவனே தான் ரஷ்யாவோட மிசைல் வரும் போல இருக்கீங்க. ஸோ அலாரம் அடிச்சதுன்னா நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்றதுக்கு எதனா வாங்கிட்டு கீழே அப்படியே நம்ம சுற்றி பார்த்துட்டு வரலாம் வாங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம சிட்டி சென்டருக்கு நடுவில் தான் இருக்கும், போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், தாராக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃபான ஒரு பார்க்கிங்கு. இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலுடைய பில்டிங்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செக் பண்ண நியரஸ்ட்டு ரஷ்யன் பார்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் வந்து ஒரு 140 கிலோமீட்டர் தான். 1.5 மணி நேரத்தில் தான் வந்து ரஷ்யாவோட பார்டர் இருக்குது இங்கத்துக்கும் அங்கத்துக்கும். பட் ஆனால் நேரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த சைடில் வந்து நம்மளால் போக முடியாது. பட் இங்கேருந்து நம்ம கார்கிவ் போகலாம், கார்கிவ்லேருந்து ஒடேசா போகலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம போக முடியும். பட் இப்போ லண்டன் ஆக்குப்பைடு ஏரியா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் போக முடியாது. அண்ட் இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா ஏடிஎம் போய்ட்டுருக்கேன். ஸோ கேஷ் எடுக்கிறதுக்கு என்னுடைய கார்டு எல்லாமே வந்து ரிஜெக்ட் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஐசிஐசிஐ எல்லாம் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்டை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்குது. கார்டில் அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அப்நார்மல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் மெயில் போட்டிருக்கேன் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து
பக்கத்துலேயே ஒரு ஏடிஎம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன். என் ரூமுக்கு கேஷ் கொடுக்கணும்ல, ஸோ அது பே பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் வந்து Booking.comல நம்ம பே பண்ண முடியாது. டேரெக்டாக வந்து கார்டில் பே பண்ணணும், இல்லைனா வந்து கேஷாக பே பண்ணணும். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். டைம் வந்து இப்போ ஈவினிங் 6 மணியோ நம்ம ஆகுது. தேங்க்யூ. ஏப்பா எப்படி நிப்பாட்டினா பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக வந்தான். ஆனால் டப்பு நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா நிப்பாட்டான் பாருங்க. ஓகே, இங்கே ஏதோ வந்து சின்ன மார்க்கெட் இருக்குது ஃப்ரூட்ஸுக்கு, அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு. இங்கே சாப்பிட்றதுக்கு எதனா சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது. அழகான பேருக்கான ஃப்ரூட்ஸ் எல்லாமே விற்கிறாங்க இங்கே. தக்காளி விலை தான் பாருங்கள், 300 ரூபா கிலோ தக்காளியோட விலை. எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் இது என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு வந்து ட்ராவல் பேக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு இருக்கேன். வித்ட்ரா கேஷ். இந்த ஊர் காசு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நான் 4000 ரூபாய் எடுக்கிறேன்னா 8500 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 USD 120 ரூபா, அதாவது 240 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்திருக்கு. இந்த வாட்டி போன வாட்டி வந்து 500 ரூபா வந்தது, இந்த வாட்டி வந்து 1000 ரூபா வந்துருக்கு நமக்கு. பட் ஓகே, ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, கார்டு வந்துருச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போல் இருக்குது. ஏன்னா வந்து நமக்கு வாங்கணுமான்னு பார்க்கலாம். இங்கே வாழைப்பழம், ஜூஸு, தேங்காய். இது என்னதுப்பா இது என்னன்னு தெரிலையே. ஏதோ பார்த்த மாதிரியே ஒரு ஞாபகமாக இருக்குது. கேரட் அது தெரியும், மஞ்சள் கடலில் என்னதுன்னு தெரில. இங்கெல்லாம் இருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸு, வாழைப்பழம் ட்ரையாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குக்கீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். கிலோ கணக்கில் போல இருக்குங்க எல்லாமே. எவ்வளோ இது கேஜிஸு? 340 ரூபா இது இந்த குக்கி. சாக்லேட்ஸு இங்கெல்லாம் வந்து ஹோல்சேல் ரேட்டு போல இருக்குது. எப்படி போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த லிட்டில் ஹாட்ஸ் பிஸ்கெட்டு, இங்கே பாருங்கள். இதெல்லாம் அப்பா, இதெல்லாம் வந்து 1000 ரூபாவா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக சீஸு. இங்கே வந்து சீஸ் வந்து எனக்குமே சாப்பிட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆக்சுவலாக. இதெல்லாம் என்னதுப்பா இது? இனிப்பா இது தெரில. இது என்னென்ன லாவெண்டர் ஃப்ளேவர் பீஃப் போல இருக்குது. இங்கே வந்து மீட் போட்டு வச்சுருக்காங்க. இறா அதெல்லாம் இருக்குங்க. இறாலாம் எவ்வளோ ரேட்டு? 1200 ரூபா வாங்க இது ஒரு பாக்ஸு. மீன் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்குன்னு. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நார்மலாக வந்து 200 ரூபா. 200 ரூபாவா? இதெல்லாம் வந்து 200 ரூபா வாங்க. இது என்ன சரக்கு தெரில. இது என்ன சரக்குன்னு எனக்கு தெரில. ஆனால் 200 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க. அதான் ஒயின். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பீரு. இதெல்லாம் எவ்வளோ வேலை? இது வந்து 70 ரூபா.
90 இது. இதெல்லாம் வந்து 600 ஓட்டா. ஸோ இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் நம்ம போய் வாங்கினது. ஸோ இதெல்லாம் வாங்கியிருக்கேன் நான். ஒரு க்ரோசண்ட் பேக்கெட்டு, ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கினேன், காஃபி தூள் வாங்கினேன். அப்படியே எங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கபாப் கடை இருந்தது, கபாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ சிக்கன் கபாப் 2 வாங்கியிருக்கேன். இந்த சாஸ்லாம் போட்டு Стандартный. Хороший кто-то потерял. Одну такую, одну мне. А это у меня ровно. Так, 5. Так. Вот. Поменять, да? ஓகே மக்களே, சாப்பாடு வாங்கிட்டேன். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து கீவ் சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த விலைவாசி ஏறுறதோ, கரண்ட் இல்லாமல் இருக்கிறதோ, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருக்காங்க. பட் அதுக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனில் வந்து பாதிப்பே இல்லைன்னு கிடையாது. பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை வந்து டோட்டலாக வேறு. அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம உக்ரைனில் ஃபுல்லாகவே ரைட் பண்ண போகிறோம். இங்கே மட்டும் இல்லை, கீவ் சிட்டி மட்டும் இல்லை, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா ஆக்குபைடு உக்ரைனுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து போக ட்ரை பண்ண போகிறோம். என்னடா பைத்தியமாடா உனக்கு அப்படின்னா, நம்ம பசங்க தான் ரஷ்யா, பார்த்துக்கலாம். நம்ம போயிட்டு என்ன பண்ணுற போகிறாங்க நம்மளை. அதெல்லாம் இதில் ட்ரை பண்ணுவோம். நான் வந்து பர்மிஷன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் see, hoping for the best. ஸோ இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். hope you guys like today's video. as usual, just eat, sleep, ride and repeat that again. சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட் எதனா சம்பவம் ஆச்சுன்னா, தீபாவளி ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நான் vlog மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே மக்களே, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆகுது. கீவில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கீவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்குது. அலாரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு. டு நாட் லீவ் ஷெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இங்கே கீவ் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோ வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம இருக்கிற இடத்துக்கு மிசைல் கூட வராது. அப்படி பாசிட்டிவாக சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்க? மிசைலுக்கு அப்படி ஒரு பயம் நம்மளை பார்த்து. இப்போ தான் வீடியோ எடிட்டிங் முடித்தேன். சரி ஓகே, காஃபி எதனா போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ளே பார்த்தா வாங்கின்னு அடிக்க ஆரம்பிச்சது அலாரம்.